சுட சுட சாதத்துக்கு இந்த நெத்திலி தொக்கு மட்டும் போதுங்க. இது விரைவி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நெத்திலி கருவாடை நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். அதில் உள்ள முள்ளையும் எடுத்துட்டேன். முள் இருக்கட்டுன்னா விட்டுடுங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடானோடனே நம்ம மசாலா போட்டு வச்சுருக்குறோம்ல, அந்த நெத்திலியை போட்டு ரொம்ப பொரிக்கக்கூடாது, லைட்டாக பொரித்து எடுத்துக்கலாம். இந்தளவு பொரிஞ்சால் போதும். இதை எடுத்துடலாம். கடாயில் இன்னொரு குழிக்கரண்டி அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். என்னடா இவ்வளோ வெங்காயம் நினைக்காதீங்க, அது வதங்கி வரும்போது கொஞ்சமாக ஆயிரும். இந்த வெங்காயத்துக்கு தேவையான ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. நம்ம எவ்வளோ வெங்காயம் போட்டோம், இப்போ எவ்வளோண்டு ஆயிடுச்சு பாருங்கள். இதில் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் போடுறோம். நல்லா காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதில் இந்த நெத்திலி கருவாடை பொரித்து வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். போட்ட பிறகு ஒரு நிமிஷமோ இல்லை 2 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வச்சு விட்டுருங்க. அப்போ தான் அந்த ஜூஸ் எல்லாம் அதில் வெங்காயத்தில் இறங்கும். இப்போ கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.